நம்மள நிறைய பேருக்கு ராபிஸோட சீரியஸ்னஸ் இன்னி டேட் வரைக்கும் புரியறது இல்ல. அது நம்ம உடம்புக்குள்ள வந்தா என்னென்ன ஆகும்னு நான் சொல்றேன், அப்ப புரியும். ஆரம்பத்துல ஒரு 1 to 3 மாசம் வரைக்கும் இந்த நோய் வெளியே எந்த ஒரு சிம்டமையும் காட்டாது. ஏன், இது ஒரு வருஷ காலம் வரைக்கும் கூட நீடிக்கலாம். அந்த காலத்துல அந்த நோய் கடிப்பட்ட இடத்துல இருந்து உங்க நரம்பு வாயிலாக உங்க மூளையை நோக்கி போயிட்டு இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் ஒரு 2 to 10 நாள் வரைக்கும் இருக்கும். இதுல காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி, பசியின்மை, தொண்டையில கிச் கிச், வாந்தி, மயக்கம் போன்ற சிம்டம்ஸ் வரும். இது வரைக்கும் எல்லாம் நார்மலா இருக்குல்ல. இனிமே பாருங்க, அடுத்த ஸ்டேஜ் தான் மெயின். இத நியூராலஜிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதுல மூளை மற்றும் நரம்பு சார்ந்த அறிகுறிகள் நமக்கு ஏற்படும். இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஃபியூரியஸ் ராபிஸ். அஃபெக்ட் ஆன 80% மக்களுக்கு இந்த டைப் ஆஃப் ராபிஸ் வரும். இது கூடவே வர அறிகுறிகள் என்னன்னா, ரொம்ப பதட்டப்படுவீங்க, எப்பவுமே எரிச்சலா இருக்கும், ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருப்பீங்க. இதெல்லாம் விட முக்கியமானது ஹைட்ரோஃபோபியா, அதாவது தண்ணிய பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கும். சரி பரவாயில்லன்னு குடிக்க போனீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டை வலி உங்களுக்கு வரும். அதனால தண்ணியை உங்களுக்கு குடிக்கவே முடியாது. தண்ணி மட்டும் இல்ல, காத்து உங்க மேல பட்டாலே உங்களுக்கு பயங்கரமா பயம் வரும். அதை ஏரோஃபோபியான்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் ஆஃப் ரேபிஸை நம்ம பேரலைட்டிக் ரேபிஸ்ன்னு சொல்லுவோம். இதுல பேஷண்ட்டுக்கு எரிச்சல் மற்றும் கோவத்துக்கு பதிலா அவங்க கை கால் சோர்வடைய ஆரம்பிக்கும். அப்படியே படிப்படியா போய் கையும் காலும் செயலிழந்துடும். இந்த ரேபிஸும் 100% ஃபேட்டல் தான். இதை கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல. ஆனா இதெல்லாம் படிப்படியா சேர்ந்து அந்த பேஷண்ட்டை கோமாக்கு கொண்டு போய் கடைசியில பக்கவாதம் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் அந்த பேஷண்ட்டுக்கு இறப்பு நேரிடும். இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்ன தெரியுமா, இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு 2 to 10 நாளுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடும். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எந்த ஒரு டாகோ, கேட்டோ, பேட்டோ உங்களை கடிச்ச உடனே ரன்னிங் வாட்டர்ல சோப் போட்டு கழுவிட்டு உடனடியா பக்கத்துல இருக்க PHC, பிரைமரி ஹெல்த் சென்டர், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம், இல்லைன்னா GHக்கு போயிட்டு ARV போடுங்க. அதாவது ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒன்று போடுவாங்க. மொத்தம் 4 நாள் உங்களை வர சொல்லி போடுவாங்க. நீங்கள் போகிற நாள் 0 day, 3வது நாள், 7வது நாள், 28வது நாள் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் போகிற முதல் நாள் ஒரு TT வேக்சின் போடுவாங்க. ஆனால் நீங்கள் போடக்கூடிய இந்த வெறும் 4 வேக்சின் 100% ஃபேட்டலான ஒரு டிசீஸை 0% மாற்றி உங்கள் உயிரையே காப்பாற்றும். இதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்கு. நாயோ பூனையோ நம்மளை கடிச்சா மட்டும்தான் ரேபிஸ் வரும்லாம் இல்லை. அதோட கீரல்ல இருந்து இப்போ நம்ம கையில ஏதோ ஒரு கிழிச்சிருந்து, இல்லைன்னா நம்ம கையில ஏதாச்சும் புண்ணா இருந்து அது நக்குனாலோ, இல்லை நம்ம நார்மல் மியூகோசா மெம்பரேன்லயே அதோட எச்சி கலந்தா கூட நமக்கு ரேபிஸ் வரும். இந்த வீடியோவை முடிஞ்ச வரை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை வரும்னு காட்டுவது ரொம்ப நல்லது. See you all in the next video. Until then, it's Dr. Giri Lokesh signing off.